குக்குரேயா இவர் எவ்வளோ ஹேட்டை நம்ம சம்பாதிச்சிருக்காரு. ஏன் ஜெர்மன் ஃபேன்ஸை கேளுங்க, ஏன் ப்ரீமியர் லீக் இருக்காங்களே அவங்கள கூட கேளுங்க. இவர் எவ்வளோ ஹேட் சம்பாதிச்சிருக்காரு தெரியுமா. இவர் அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேமான வேர்ல்டு கப் ஃபைனல் அவங்க ஃபேமிலி வராங்க. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பையன் மாட்டியோக்கு ஆர்டிஸ்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியா எப்படி பொது இடத்துல எப்படி இது பண்ணணும், அதை சரி அது வேணாம் விடுங்க, அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அவருக்கு. ஸோ அந்த மாதிரி பையனை வச்சுட்டு அவங்க ஒரு கேம் கூட ஸ்டேடியமுக்கு அவங்க வந்ததே இல்லை, ஒரு கேம் கூட. ஏன்னா எப்படி அவர் பிஹேவ் பண்ணுவார் என்ன வேதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணினே இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேமான ஃபைனல்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸுக்கு ஸோ அவங்க ஃபேமிலி வராங்க, வந்துட்டு இவ்வளோ வந்து இது பண்ணுறாரு. ஸோ அவர் எப்படி விளையாட வரோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பையன் வராது, ஒரு பையனுக்காக வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, சூப்பராக விளையாடினாரு. இவர் எவ்வளோதான் ஹேட்டை சம்பாதிச்சாலும் அவர் பையன் வந்து ஹீரோவாக தான் பார்ப்பாரு. எத்தனை பேர் இவர் ஹேட் பண்ணிப்பாங்க நீங்களே சொல்லுங்க. குக்கரே நம்ம எல்லாரும் அவர் வந்து வேற மாதிரியான ஒரு இதில் இருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசெண்டாக விட்டாரு. இது உண்மையாக போயா இல்லை எல்லாம் மீம்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ தான் பையன் பார்க்கறதுக்காக தான் தான் முடியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம், அதனால தான் நான் முடியை வந்து வச்சுட்டு இங்கே மட்டும் போட்டு அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அது உண்மையாக போயான்னு தெரியல. மோஸ்ட்டாக எல்லா மீம்ஸ் அதெல்லாம் தான் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள்.